கைது செய்து சிறையில் வைத்திருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்ற தீர்மானம் போட்டோம். அந்த தீர்மானம் போட்ட காரணத்தால் 76ஆம் ஆண்டு நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 13 ஆண்டு காலம் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியல என்ற ஒரு பிரச்சாரத்தை நடத்தி அதற்காக நம்முடைய ஆட்சியை கலைத்தார்கள். அதற்கு பிறகு 96ல் நாம் ஆட்சிக்கு வந்தோம். அதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு ஆட்சிக்கு 2001 நடந்த தேர்தலில் தோற்றோம். 2006ல் ஆட்சிக்கு வந்தோம். 2011 தோற்றோம். அதற்கு பிறகு 2021 ஆட்சிக்கு வந்தோம். இப்படி எதற்காக நான் சொல்லுகிறேன் சொன்னால், வெற்றி தோல்வி என்பது நம்மை பொறுத்தவரையில் மாறி மாறி வரும். அதற்காக வெற்றியை கண்டு நாம் என்றைக்கு வெறி கொண்டு அலைந்து கொண்டிருப்பதில்லை. தோல்வியை கண்டு என்றைக்கும் தோண்டி விடாமல் பணியாற்றக்கூடியவர் தான் திமுக என்பதை இன்றைக்கு நான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நிலையிலே தான் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருந்தாலும், ஆட்சி பொறுப்பை நாம் இழந்திருந்தாலும், எதிர்க்கட்சி நிலையிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நீங்கள் எல்லாம் இங்கு நம்முடைய கஜா என்கிற கஜேந்திரன் தலைமையில வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆட்சி நடப்பதை நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நாம் வெற்றி பெற வேண்டும், திமுக தரப்பில் ஆட்சி அமைய வேண்டும், எதிர்க்கட்சிகள் எல்லாம் தோற்க வேண்டும் என்ற நிலையிலே தான் நாம் தேர்தல் களத்தை சந்தித்தோம். ஆக நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.